உடல் நலமும் பரிகாரமும். ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய வாக்குதான் போதை. அதுதான் போதைக்கு அடிமையாகிற கிரகம். அதான் இரண்டாம் பாவம். இரண்டாம் பாவத்தில் பாப கிரகங்கள் இருந்தால் அந்த மனிதன் குடிகாரனாக இருப்பான். சனி, சூரியன், புதன், சனி, சுக்கிரன், ராகு, செவ்வாய், ராகு, சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் அந்த மனிதன் போதைக்கு அடிமையாகிறான். லக்னத்தில் பாபகிரகம் இருந்தால் சனி, சூரியன், புதன், சனி, ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்தால் 12ஆம் பாவத்தில் சனி இன்னொரு பாப கிரகத்தால் பார்க்கப்பட்டால் இவர்கள் நல்ல போதைக்கு அடிமையாகிறார். போதைக்கு அடிமை ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது ஐயா. இந்த ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்ட பாவத்தில் இருந்தால் அல்லது ஒன்றும் இல்லை 9வது பாவத்தில் இருந்தால் அந்த மனிதன் மூக்குப்பொடி போடுறவர் அப்படின்னு சொல்லலாம். போதை அதை ராகுவோ செவ்வாயும் பார்த்தால் இவர் பெரிய ட்ரக் எடிக்ட் என்று சொல்லலாம். போதை என்றது பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது. போதையில் அது சில பேர் பங்கு எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அது பசி ஓவர எடுக்கும். அதில் சூரியன் நீச்சமாக இருந்து அதோடைய சனி இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த போதை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அதுவும் பரம்பரையாக ஒரு சில ஜாதகத்தில் சில வீட்டுகளில் ஒரு 3 பேர் ஒரே ராசி, ஒரு மகர ராசி, கடக ராசி, இந்த மாதிரி 3 பேர் 2 பேருக்கு ஒரே ராசியாக வந்தால் அந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவம் கெட்டு போனால் 9வது பாவம் கெட்டு போனால் இவர்கள் கண்டிப்பாக பெரிய போதை மகனாக இருப்பார்கள். இந்த போதையினால் யார் யார் பாதிக்கிறாங்க? எல்லோரும் பாதிக்கிறாங்க. அம்மா, அப்பா, மனைவி, எல்லோருக்கும் வீண விவாதம், பிரச்சனைகள் எல்லாமே உருவாகிறது. இந்த பாவங்களில் இந்த பிரச்சனை உருவாகும் நேரத்தில் மனிதன் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, போதை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. அப்போனா அவருக்கு நீங்கள் தெய்வ கோயில் போங்க அப்படின்னா போக மாட்டார். யார் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவாக இருந்தால் அவருடைய அம்மா தினமும் பகவான் துர்கையே கும்பிட்டுட்டு வரணும். அப்பா சூரிய பகவானை கும்பிடணும். இவர் போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இவரை சூரிய பகவானை கும்பிட சொல்லுங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். வீட்டின் வடமேற்கு திசையில் வடக்கும் மேற்கும் சேரும் இடத்தில் வடக்கு திசையில் வாசல் இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டும். வீட்டில் ஃபுல்லாக பச்சை கலர் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்தால் அந்த புதனின் இம்பேக்ட் அதிகமாகி இவர் பெரிய குடிகாரனாக மாறிவிடுவார். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.